எங்க போறதுன்னு புரியல. அந்த சந்தர்ப்பத்துல இந்த பையன் நட்சத்திரகன் இருக்கானே பிராமண பையன் அரமண வாசப்படியில பசிக்கிறதேன்னு கீழே படுத்துட்டான். சாட்சிக்காரனாவது ஹோட்டல் வாசல்ல வந்ததே பசிக்கிறதே. ஏன்னா சாட்சி சொல்றதுக்கு முன்னாடி அவன் காரியங்கள்லாம் பார்த்துட்டா தான் நடக்கும். சாட்சி சொன்னதுக்கு அப்புறம் அவனுக்கு டிஃபன் வாங்கி கொடுப்பான. ஓட்டு போடுறவன் கெட்டிக்காரனா இருக்கிறவன் காலையில போய் உடனே ஓட்டு போட மாட்டான்னு. அந்த கடைசி ஓட்டு என்னதும்பன் முதல்ல போய் நிப்பனங்க. ஏன்னா அன்னைக்கு பிராத்தர ஆகாரம், மத்தியான போஜனம், ரெண்டாம் டிஃபன், ராத்திரி போஜன பரியந்தம் பண்ணிட்டு கடைசி ஓட்டு என்னதும்பன். முதல்ல போட்டான்னு அஞ்சு எதறக்க நிற்காது, எட்டி எட்டி போகும் பண்ணவன். போட்டாச்சுன்னாக்க அவனை கண்டு கரிப்பனவன். அது மாதிரி அந்த பையன் என்ன பண்றான், வாசல்ல படுத்துட்டு பசிங்கனா. ஹரிச்சந்திரன் சொன்னா, நான் ஆண்ட தேசம், இதுல போய் சாத பிச்சை கட்டா ஜனங்க அழுவா, அதுக்குதான் ராத்திரி காலத்துல பரப்படுறேன்னா. ஒரு அடி நடக்க முடியாதுன்னா நட்சத்திரகன் தோல்ல தூக்கிண்டு போனானா. ஹரிச்சந்திரன் தூக்கினா அழகா வரானா, வில்லா வளையறான், காவடியா பறக்கிறான். அவனை தூக்கிண்டு போனான். தூக்கிண்டு போய் கிராமங்கள்ல எல்லாம் சாதம் வாங்கி கொடுத்து, காசி தேசத்துல போய் 29 நாள் ஒரு வீட்டுலயும் பெரிய மனுஷாள் வீட்டுல அன்னம் வாங்கி போட்டு ரட்சிச்சானா. பத்னிக்கு ஆகாரம் இல்லை, குழந்தைக்கு ஆகாரம் இல்லை, இவனுக்கு ஆகாரம் இல்லை. குழந்தை ஏதோ ஸ்தன்யபானம் பண்ணிட்டு இருக்கு அம்மாட்ட. இவனுக்கு இந்த நட்சத்திரகனுக்கு சாதம் காக்க போவனா. பெரிய வியாபாரிகள் வீட்டுல போனதே வாருங்கோ வாருங்கோமாலாம். ஹரிச்சந்திரனை கண்டதே ராஜசரீரமா, சத்தியம் பேசும் புண்ணியமூர்த்தியா கண்டதே வாருங்கள்னு சொல்லுவாளாம். ஆறுன்னு தெரியாது, வரணம் வரணம் வாழா. ஒரு பிராமண பையன் பசிங்கிறான், சாதம் வேணும்னு ஆரம்பிப்பனா, ஒண்ணும் இல்லைன்னு வந்துவிடுவான் வாசல்ல. ஹரிச்சந்திரன் கேட்டு வழக்கம் இல்லையா. 10 முறை இப்படி உள்ள அலைஞ்சு 11வது முறை அன்னம் கேட்டு வாங்கி போட்டு 29 நாளா காத்து பாதுகாத்துன்னு வந்தான். 29வது நாள் ராத்திரி 12 மணிக்கு காட்டுல வரத்தடியிலே ஹரிச்சந்திரனும் சந்திரமதியும் உட்காண்டிருக்காள். நட்சத்திரகன் பிரம்மச்சாரி தூங்குறான், குழந்தை தூங்குறது. 12 மணி ராத்திரி. விஸ்வாமித்ரன் என்னவா அட்ரஸ் தெரிஞ்சிருந்தாரோ குதிச்சார். பணங்கள்லாம் சேகரிச்சு விட்டியான்னார். இவன் பொய் சொல்லிவிடுவோன்னு நினைச்சிருந்து ஒரு நாள் கூட சேகரிக்கல. உங்க சிஷ்யனுக்கு 29 நாளா ஆகாரம் போட்டேன், அது தெரியுது, உடம்ப பார்த்தா தெரியுதுங்கிறார். அடையாளமே புரியல. இந்த 29 நாள்ல மாறி போச்சு. சாப்பிட்டு தூங்குறான் அந்த பையன். இவருக்கு வேகம். உடனே என்ன பண்ண போறேன்னு கேட்டாள். எனக்கு ஒன்றும் மார்க்கம் புரியுது, நான் ஒரு பொய் சொல்லி விட்டு விடுறேன், சொல்ல மாட்டேன். அப்படி யாரும் சபிச்சு விடுவேன்னு கையில ஜலத்தை எடுத்தார். மந்திரத்தை ஜபிச்சதே இந்த ஜலம் கொடங்கிறது கையில மந்திர வேகத்துல.